அரசியலா பார்த்து நடத்திருச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்ததுலேருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவி இந்த விஷயத்தை எப்படி அதே மாதிரி இது அரசியல் மேடையில் இருந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த மேடையில் இருந்த பேசுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துகிட்டு போச்சு அந்த அவசர ஊர்திங்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். இது எல்லாமே அரசியல் தான். ஏற்கனவே காவல்துறை பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு ஏகப்பட்ட கட்டளைகள் விதிகள்லாம் பேசப்படுது. அதுவும் விஜய்க்கு கூடுதலாக விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல்படுது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நான் அங்கெல்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறேன். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாகை வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்கோ இடம் அங்கே உண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும்னு. இப்போ அது வழி இல்லாமல் போயிடுது.